வணக்கம். கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி பாண்டிச்சேரியில லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா இங்க பைலட் ட்ரைனிங் கோர்ஸ் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட் இயர் பைலட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண பசங்க மொத்தமா ஒரு 30 பேர் பசங்க ஜாயின் பண்ணாங்க. அதுல இன்னைக்கு 10 பேர் வந்து ஹங்கேரியில இருக்க புத்தகஸ்ட் போய் அவங்களோட பைலட் ட்ரைனிங்க்கு ப்ராக்டிகல் ட்ரைனிங் போறாங்க. அங்க போனதும் அவங்களோட பைலட் ஃபிளைட் ட்ரைனிங் முடிச்சு பிபிஎல் சிபிஎல் இடிபிஎல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பைலட் கோர்ஸுக்கு வந்து பெருசா ஒன்றும் எக்ஸ்போசர் இல்லை. இப்போ நாங்க கரெக்டா இப்போ மார்க்கெட்ல பார்த்தா ஏகப்பட்ட பைலட் இன்ஸ்டியூட் இருக்கு, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட சேர்ந்து நிறைய காம்படிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க என்ன ஸ்பெஷல்னா நாங்க யூரோப் மட்டும் தான் பண்றோம். முதல்ல வந்து யூஎஸ் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணிருந்தோம். யூஎஸ்ல சவுத் ஆப்பிரிக்கால படிச்ச பசங்களுக்கு ஒர்க் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் இருந்தது. அதுக்கப்புறம் யூஎஸ்ல இப்போ இருக்கிற சினாரியோல விசா கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால ஸ்டூடெண்ட் வந்து 1 இயர் 2 இயர்ஸ் விசாக்காக வெயிட் பண்ணோம். அதனால யூரோப்ல போட்டு நாங்க யூரோப்ல வந்து 1 மந்த்லயே விசா கிடைச்சது. என்ன விசானா அவங்களுக்கு டெம்பரரி ரெசிடென்ட் பர்மிட் ஒரு 3 வருஷம் விசா கிடைக்கும். ஏன்னா இந்த விசால வந்து ஸ்டூடெண்ட் விசா இல்லாம இந்த விசால ஏன் போறாங்கன்னா, இந்த விசால போனா அவங்க பார்ட் டைம் ஜாப் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து படிக்கலாம், எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது கோர்ஸ் அவங்க படிக்கலாம். பைலட் கோர்ஸுக்கு வந்து 18 மாசத்துல முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 18 மாசம் அவங்க எங்கேயாச்சும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த விசா வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வேற எந்த இன்ஸ்டியூட்டும் இந்த விசா பண்ண மாட்டாங்க. டெம்பரரி ரெசிடென்ட் பர்மிட் விசா யாருமே பண்ண மாட்டாங்க. நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ போற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெசிடென்ட் பர்மிட் விசா தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க வந்து ஒரு யூரோப்ல போய் சிபிஎல் பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல வந்து பைலட் லைசன்ஸ் வந்து பிபிஎல் சிபிஎல் ஏடிபிஎல். இப்போ மற்ற எல்லா காம்படிட்டருமே வந்து சிபிஎல் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுவும் மினிமம் 65 lakhs to 75 lakhs பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து ஏடிபிஎல் லைசன்ஸ், அது இந்த பைலட் லைசன்ஸுக்கு ரொம்ப ஹையானது ஏடிபிஎல் லைசன்ஸ். இந்த ஏடிபிஎல் லைசன்ஸ் வந்து நாங்க அவங்களுக்கு சிபிஎல் காஸ்டோட கம்மியா பண்ணி கொடுக்குறோம். மற்ற காம்படிட்டர் 65 ரூபாய் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க 55 இருந்து 56 lakhsக்குள்ளே அவங்களுக்கு பிபிஎல் சிபிஎல் ஏடிபிஎல் பிளஸ் அவங்களுக்கு ஏதாவது டிகிரி படிக்கணும், ஆன்லைன் டிகிரி படிக்கணும், டிகிரி ஒரு 3 இயர்ஸ் டிகிரி படிச்சுக்கலாம். பிஎஸ்சி ஏவியேஷன், பிஎஸ்சி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், அந்த மாதிரி எது படிக்கணும்னாலும் அவங்க படிச்சுக்கலாம்ல. அண்ட் இங்க இந்தியாவே நாங்க தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்கு, வேற யாருமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கல. அண்ட் இதுல வந்து இந்த 55 lakhs அவங்களுக்கு கிரவுண்ட் கிளாஸ்க்கு ஃப்ரீ வந்துடும். ஏன்னா மற்ற காம்படிட்டர்னா கிரவுண்ட் கிளாஸ்க்கு வந்து 1,20,000 ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே சார்ஜ் பண்றாங்க. ஆனா நாங்க இதை ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். மொத்தம் 6 சப்ஜெக்ட்டுக்குமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க வந்து ஐஎல்ஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு டியூட்டரை வச்சு இங்கிலீஷ் ஐஎல்ஸ் வந்து சொல்லி கொடுத்து பிளஸ் அதோட எக்ஸாமினேஷன் ஃபீஸும் நாங்கள் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் நாங்கள் இங்க இருந்து ஃபுல்லாக அசிஸ்டன்ட் பண்ணி அவங்க மெடிக்கல் டெஸ்ட் ஃபீஸும் பே பண்ணிடுறோம். ரெண்டாவது அவங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிடுறோம். அவங்களுடைய விசா ப்ராசஸிங் நாங்கள் பார்த்துடுறோம். 100% கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து இவங்களோட எஜுகேஷன் லோன்ஸை வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா எஜுகேஷன் லோன்ஸ் மற்ற கோர்ஸ் தான் கிடைக்கும், இந்த கோர்ஸுக்கு கிடைக்காது அப்படின்னு நிறைய பேங்கர்ஸ் நிறைய பப்ளிக் வந்து தெரியாம இருக்கிறாங்க. இந்த கோர்ஸுக்கு ஏடிபிஎல் கோர்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பேங்க்ஸும் லோனு சாங்ஷன் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனித்தனியா ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் பிரதான் மந்திரி ஸ்கீம்ல கொடுக்குறாங்க. வித்யா ஜோதி, வித்யா லட்சுமி, பரோடா ஸ்காலர், இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸ்லயும் ஒவ்வொரு ஸ்கீம்ல வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் மினிமம் 9.5 to மேக்ஸிமம் 10%குள்ளேயே இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அதுக்கு மேல வராது. பிளஸ் 36 மந்த்ஸ்க்கு கழிச்சு அவங்க பே பண்ணா போதும். 36 மந்த் வரைக்கும் அவங்களுக்கு ஹாலிடே பீரியட் கிடைக்கும். பிளஸ் இவங்க போற டிக்கெட், ஏர் டிக்கெட் நாங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அகாமடேஷன் எங்களோட ஓன் அகாமடேஷன் போலண்ட்லயும் ஹங்கேரியிலும் இருக்கு. ஸோ அங்க வந்து மற்றபடி நீங்க தனியா போய் தந்தீங்கன்னா மினிமம் ஒரு 65,000 இருந்து 80,000 மாசத்துக்கு சார்ஜ் ஆகும். இதே நம்ம ஓன் அகாமடேஷன்ல தங்குறதுனால அவங்களோட வீட்டு ரூம் சார்ஜஸ், ஃபுட் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 25,000 to 28,000 தான் வருது. ஸோ நாங்க வந்து இவ்வளவு கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பைலட் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் சேலரி உங்களுக்கு 2.5 lakhs to 3 lakhs கிடைக்கும். இது வந்து மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா யாருக்கிட்ட இருக்கிற பைலட் கூட நீங்க விசாரி
விசாரிச்சுக்கலாம். மினிமமாவே ஸ்டார்டிங் தெரிஞ்சு இப்படிதான் இருக்கும். ஏன்னா படிக்கிற பசங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கும் போது இந்த சேலரி என்னென்ன கிடைக்கும்னு தான் கேட்பாங்க. முதல்ல பேரண்ட்ஸும் அதான் கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்டும் அதான் கேட்பாங்க. ஸோ இந்த 50 லட்ச ரூபா அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, 55 லட்சம் ஸ்பெண்ட் பண்றாங்க, மினிமம் 3 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க 2 வருஷத்துக்குள்ள அவங்க கடன் வாங்குனதோ இல்ல லோன் வாங்குனதோ இல்ல கையெழுத்து கொடுத்த காசோ 2 வருஷத்துல அவங்க அந்த காசை திருப்பி எடுத்துடலாம். அவங்க வேலைக்கு போனது வந்து அவங்க அதே மாதிரி நல்லா படிச்சு மெரிட்ல வர ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல சேலரி கிடைக்கும், பெரிய இந்தியா வேர்ல்டு வைட் நல்ல பெரிய ஆவரேஜ்ல கிடைக்கும். பிளஸ் இஎஸ்ஆர் இங்க யூரோப்ல படிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்ப இந்தியாவில அவங்க இது படிச்சாங்க, பைலட் படிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் இருக்கும். இப்ப வேற கண்ட்ரிக்கு வேலைக்கு போனாங்கன்னா அவங்க கன்வர்ஷன் பண்ணணும். இதே யூரோப்ல படிச்சாங்கன்னா 30 கண்ட்ரிக்கு ஒரே லைசன்ஸ், அந்த 30 கண்ட்ரில கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்ட்ரில அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ 29+ கண்ட்ரிஸ் அங்க யூரோப்ல இருக்கு, அதுக்கு ஒரே லைசன்ஸ் இஎஸ்ஆர் லைசன்ஸ். அந்த லைசன்ஸ்ல பிபிஎல், சிபிஎல், ஏடிபிஎல் 3 லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா அவங்க ஈஸியா அடுத்த ஸ்டெப் வேலைக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பசங்களோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா ஒரு செக்யூரா இருக்கும். பினான்சியலி அவங்க வந்து வெல் ஆயிடுவாங்க. அண்ட் பைலட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமமா அவங்க மாசத்துக்கு ஒரு 15 நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ் லீவ்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பைலட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வருவாங்க, அட்மிஷன் போடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க கிரவுண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டு அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பிபிஎல் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிளைட்ல போய் உட்காந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிபிஎல் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. பிபிஎல் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் சிபிஎல் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. சிபிஎல் முடிச்சதுக்கப்புறம் ஏடிபிஎல் அவங்க தேர்ட் கிளாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸ் எழுதிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் இருக்கும். அட்மிஷன், மெடிக்கல்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் பிபிஎல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பிபிஎல் ஃபிளைட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் சிபிஎல் எக்ஸாமினேஷன், சிபிஎல் ஃபிளைட் ட்ரைனிங் அண்ட் ஏடிபிஎல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கும். மினிமமா அவங்க வந்து ஒரு 1 to 18 மாசத்துக்குள்ள இந்த கோர்ஸ் முடிச்சிருவாங்க. 36 months வீசா வரும் அவங்களுக்கு. அந்த 36 months 18 months முடிச்சா கூட நல்லா படிக்கிற பசங்க, சில பசங்க 12 monthsலேயே கூட கோர்ஸ் படிக்க முடியும். 1 to 12 months படிக்க முடியும். சில கொஞ்சம் பேக்லாக்கா இருந்தாங்கன்னா அவங்க 18 மாசத்துல கோர்ஸ் முடிச்சிருவாங்க. இன்னும் 18 மாசம் அவங்க ஒர்க் பண்ணி அவங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த காசை அவங்க திருப்பி எடுத்துடலாம். ஸோ அவங்க படிக்கிற டைம்லயே அவங்க கோர்ஸ் வந்து அவங்க முடிச்சுட்டு அவங்க வேலை செய்ய போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்க 36 மாசம் அவங்க டெம்பரரி ரெசிடென்ட் பர்மனன்ட் வீசா இருந்தாங்கன்னா அவங்க அங்கேயே பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்ட்ரியோட இமிகிரேஷன் ரூல்ஸ். பட் ஆஸ் பர் த கரண்ட் ரூல்ஸ் இவங்க 36 மாசம் ரெசிடென்ட் பர்மிட்ல இருந்தாங்கன்னா அவங்க பிஆர் வாங்குறதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஏர்போர்ட். உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாம் வேணும்னா எங்க திருப்பி கேட்குங்க, கால் பண்ணுங்க. எங்க நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன்ல கிரவுண்ட் ஏர்போர்ட் கூட ஆன்லைன்ல என்னோட நம்பர்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், ஃபேஸ்புக், கூகுள்ல எங்க நம்பர்ஸ் இருக்கு. நீங்க கூப்பிட்டு கேட்க உங்களுக்கு ஜாயின் பண்ணா இதுக்கான எல்லா சப்போர்ட்டும் கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃப்ளை பண்றதுக்கு நாங்களே எல்லாம் பண்ணுவோம்.